குமரி கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது, புட்டு உணவ பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில புட்டு சாப்பிடும்போது, புட்டு, பயறு, பப்படம் அப்படின்னு வச்சு சாப்பிட்டோம். நாட்கள் போகும்போது, புட்டு, இறைச்சி அப்படின்னு சாப்பிட்டோம். திரும்பவும் நாட்கள் செல்லும்போது, புட்டு, மீன் அப்படின்னு சாப்பிட்டோம். இன்னைக்கு எல்லாமே கலந்து சாப்பிட்டாலும், இன்னைக்கு நாம இன்னொரு மெத்தட்ல சாப்பிட போறோம். புட்டும், பழமும் சாப்பிடக்கூடியது இயற்கை. நிறைய வீடுகள்ல சாப்பிடுவாங்க. நம்மளும் பெரும்பாலும் புட்டு, பழம் சாப்பிடக்கூடிய வழக்கம் உண்டு. நான் இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சாப்பிட போறேன். அதாவது புட்டு. தேங்காய் போட்ட புட்டு. இந்த புட்டுல முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, பழம். பழம் என்று வரும்போது நம்ம என்ன பழம் வேணும்னாலும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததா என்ன பண்ண போறேன், சீனி போட போறேன். சீனி அதிகமா பயன்படுத்தாதீங்க. ஏற்கனவே சிறு வயதிலிருந்தே புட்டுவ கூட சீனி மிக்ஸ் பண்ணி எனக்கு பழகிடுச்சு. அதனால நான் போட்டிருக்கிறேன். நீங்க சீனி பயன்படுத்துறத பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. என்ன பண்றோம்னா, நம்ம அப்படியே புட்டுவ கூட புட்ட கட்டுங்க. சிறு குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு தான் புட்டு உணவு. ஆனா கொடுக்கக்கூடியது நம்ம கொடுக்கக்கூடிய முறையில நம்ம கொடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க இவனுக்கு நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்கவே பிடிக்கும். பிடிக்காது. அவனுக்கு பழம் வச்சு விரைய குடுத்து, வாரி குடுத்தாச்சுன்னா சாப்பிடுவான். இல்லன்னா பிடிக்காது. அப்படிதானடா? கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன். கஷ்டப்பட்டு சாப்பிடுதியா? ம். விரையாச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாச்சுன்னா, புட்டுக்கு கூட எப்பவுமே நான் அந்த பிளாக் டீ சேர்க்கிறது உண்டு. பிளாக் டீ அதாவது கட்டன் காஃபி. அத என்ன பண்றேன் அப்படின்னாச்சுன்னா, இதுல கொஞ்சம் விட போறேன். விட்டு, ஆகா! மிக சுவையா இருக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. இப்படியே சாப்பிடுங்க. என்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. அவனுக்கு வெரம் புட்டு குடுப்பான். பிள்ளைகளுக்கு குடுக்கும்போது இந்த இதே மாதிரி நீங்க உருட்டி குடுங்க. பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. இந்தா கையில வாங்கி சாப்பிடு. வாங்கி நல்லா இருக்குது. கதவ ஆஹா. ஓஹோ. சுவையோ சுவை. ம். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் பிடிக்கும். எனக்கு இந்த விதம் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. சந்திப்போம்.